வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் காட்டுற இந்த இடம், நான் டைட்டிலில் மட்டும் இது எந்த ஊர்னு போடாமல் இருந்தால் இது கன்ஃபார்மாக ஒரு ஃபாரின் கண்ட்ரி தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நீட்டான இடம் தான் சிக்கிமில் இருக்கிற இந்த கேங்டாக் நகரம். லட்சக்கணக்கில் பணத்தை கட்டிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போகிறத விட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு உண்டான எல்லா அம்சங்களும் இந்த சிக்கிமில் உண்டு. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ஈஸ்ட் சிக்கிமில் இருக்கிற இந்த சொங்மோ லேக்காக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நார்த் சிக்கிமில் இருக்கிற குருதாங்மோர் லேக்கு, சவுத் சிக்கிமில் இருக்கிற புத்தா பார்க்கு, வெஸ்ட் சிக்கிமில் இருக்கிற ரெப்டன்ஸா ஃபோர்ட்டு, சித்தேஸ்வர் தாமு, அதே மாதிரி அந்த ஃபேமஸ் நத்துலா பாஸு, அதேமாதிரி கேங்டாக்ல இருக்கிற அந்த ரோப் காரு, இதெல்லாம் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும். அது எப்படி இந்தியாவுக்குள்ளே இவ்வளோ அழகான ஸ்டேட் இருக்குன்னு நான் யோசிச்ச போது 1975 வரை இந்த சிக்கிம் ஒரு தனி நாடாக தான் இருந்திருக்கு. 1975 நடந்த ஒரு மக்கள் வாக்கெடுப்பில் மக்கள் இந்தியாவோட சேரணும்னு விருப்பம் காட்டினதால இது இந்தியாவோட 22வது ஸ்டேட்டாக இது இணைஞ்சது. ஸோ இந்த ட்ரிப்பில் மொத்த சிக்கிம் பார்க்க முடியாது, அட்லீஸ்ட் கேங்டாக் நகரம் பார்க்கணும் முடிவு பண்ணி நான் முதல்ல போன இடம் தான் அந்த 7200 ஃபீட்டுக்கு மேலே இருக்கிற ஹனுமான் டோக் சொல்கிற அந்த அனுமார் கோயிலுக்கு தான் நான் முதல்ல வந்திருக்கேன். இதுதான் உலகத்திலே அதிக உயரத்தில் இருக்கிற அனுமார் கோயில். அனுமார் இமாலயத்திலேருந்து அந்த சஞ்சீவினி மலையை எடுத்து தூனாகிரி போகிற வழியில் நடுவில் இந்த அனுமான் டோக்கில் ரெஸ்ட் எடுத்ததாக ஒரு சரித்திரம் இருக்குது. இந்த அனுமார் கோயில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியோடைய பிளாக் கேட் டிவிஷன் தான் இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் நீங்கள் ஆர்மி போஸ்ட்டு, ஆர்மி ஆட்கள் அந்த கோயிலை சுற்றி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அந்த சஞ்சீவி மூலிகையை பற்றி இருக்கிற ஒரு குறிப்பு அங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக ஆர்மி மெயின்டைன் பண்ணுற ஒரு கோயில் இப்போ தான் நான் பார்க்குறேன். இதுதான் கோயிலில் இருக்கிற அந்த அனுமாருடைய மூல விக்கிரகம். அதே மாதிரி கோயிலுக்குள்ளே ராம லட்சுமண சீதாவுக்கும் தனியாக சந்நிதி இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக எந்த ஒரு இந்து கோயில் போனாலும் ஏதாவது ஒரு சத்தம் நமக்கு கேட்டுகிட்டே இருக்கும். பட் இந்த இடத்துல இந்த அனுமான் டோக்கில் இருக்கிற இந்த கோயிலுக்கு வந்தால் எந்த வித சத்தமும் இல்லாத ஒரு அமைதியான சூழலை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த அனுமான் டோக்கை பார்த்து அடுத்து நாங்கள் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கணேஷ் டோக். டோக்குன்ற வார்த்தைக்கு கோவில் நடத்தும். கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பரேட் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா சிக்கிம் போலீஸோடைய மார்னிங் ரோல் கால் நடந்துட்டு இருந்தது. அவங்கள அந்த யூனிஃபார்மில் பார்க்க ஏதோ ஃபாரின் போலீஸ் மாதிரி இருந்தது. இந்த சிக்கிம் போலீஸ் பார்த்தீங்கன்னா 1897 பிரிட்டிஷால் தொடங்கப்பட்டது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திபெத்தில் இருக்கிற சில மிலிட்டரி குரூப்ஸ் எல்லாம் இங்கே சிக்கிமை அட்டாக் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அவங்கள கவுண்டர் பண்ணதுக்காக பிரிட்டிஷால் உருவாக்கப்பட்டது அந்த சிக்கிம் போலீஸ். ஸோ அவங்களுடைய அந்த ரோல் கால் பார்த்துக்கிட்டே நாங்கள் மேலே இருக்கிற அந்த விநாயகர் கோயிலுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். சிக்கிமில் புத்த மதத்தோடைய தாக்கம் பெருமளவு இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் பார்த்திங்களா இப்போவும் இந்து மதத்தை தான் பின்பற்றி வர்றாங்க. கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிவனோட சந்நிதி இருக்குது. இந்த ஹனுமான் டோக்கும் அதே மாதிரி இந்த கணேஷ் டோக்கும் பார்த்து முடிச்சு அடுத்ததாக நாங்கள் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த கேங்டாக்ல இருக்கிற பிளான்ட் கன்சர்வேட்டரிக்கு தான் வந்திருக்கோம். சிக்கிமில் கிட்டத்தட்ட 4500 வகையான செடிகள் மரங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதில் சில முக்கியமான மரங்களும் செடிகளும் பூக்களும் மட்டும்தான் இந்த கன்சர்வேட்டரியில் வச்சுருக்காங்க. இந்த கன்சர்வேட்டரிக்குள்ளே ஒரு கிளாஸ் ஹவுஸ் இருக்குது. அதில் நிறைய பூக்கள் நீங்கள் பார்க்கலாம். எல்லா குளிர் பிரதேசத்தில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே சில வித்தியாசமான பூக்கள் நீங்கள் பார்க்க முடியும். ஊட்டி, கொடைக்கானல் கூட நம்ம டிஃப்ரெண்டாக நிறைய பூக்கள் பார்த்துருக்கோம். இந்த கன்சர்வேட்டிவ்ல நான் நிறைய வித்தியாசமான பூக்கள்லாம் பார்த்தேன். அதுலேயும் குறிப்பாக இந்த பூ ரொம்பவே வித்தியாசமாகவும் இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கன்சர்வேட்டிவ்ல ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே நடந்து போனீங்கன்னா உள்ள ஒரு நீர்வீழ்ச்சி கூட இருக்குது. நாங்கள் போன டைமில் அது ட்ரை சீசன்றதால தண்ணி பெருசாக இல்லை. சீசன் டைமில் அது நிறைய தண்ணி கொட்டும்னு சொல்கிறாங்க. ஸோ காலையிலேருந்து சுற்ற ஆரம்பித்ததுனால நல்லா பசி எடுத்துச்சு. ஸோ இந்த சிக்கிம் ஸ்பெஷலாக ஏதாவது சாப்பிட்ணும்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு நாங்கள் போனோம். சிக்கிம் மக்கள் அதிகமாக எதை விரும்பி சாப்பிடுவாங்க கேட்டப்போ அவங்க அதிகமாக அந்த நூடுல்ஸ் தான் சாப்பிடுவாங்க. அது தவிர அந்த ஃப்ரைட் ரைஸு, அந்த மோமோஸு இதெல்லாம் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஸோ அதையே நாங்களும் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். அந்த சில்லான கிளைமேட்டில் சூடாக ஒரு சூப்போடு அந்த லஞ்சு நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்டது உண்மையாகவே வேறு லெவலுங்க. அடுத்து நாங்கள் வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா கேங்டாக்ல இருக்கிற டாஷி பாயிண்ட் தான் வந்திருக்கோம். இந்த டாஷி பாயிண்ட்லேருந்து பனிமூட்டை இல்லைன்னா அந்த இமாலயஸில் இருக்கிற கஞ்சன்ஜங்கா கூட சூப்பராக தெரியும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து சன்ரைஸ் பார்க்குறது ரொம்ப விசேஷம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த டாஷி பாயிண்டில் இருக்கிற ஒரு சிக்கிம் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்புக்கு உள்ளே போய் பார்த்தோம். சிக்கிம் ஹேண்டிகிராஃப்ட் பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டாஷி பாயிண்டில் இருக்க இந்த ஹேண்டிகிராஃப்ட் ஷாப் தான் அதுக்கான சரியான இடம். நிறைய வித்தியாசமான அந்த சிக்கிம் ஹேண்டிகிராஃப்ட் பொருட்கள் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். நானும் இந்த இடத்துலேருந்து அந்த திபெத்தின் சிங்கிங் பவுல் ஒன்று வாங்கிட்டேன். அடுத்து நாங்கள் வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சாங் மொனஸ்ட்ரி தான் இப்போ வந்திருக்கோம். சிக்கிமில் கிட்டத்தட்ட 27% மக்கள் புத்த மதத்தை பின்பற்றி வராங்க. புத்த மதத்தில் பல பிரிவுகள் உண்டு. தேரவாடா, வஜ்ராயனா, மகாயானா. இதில் சிக்கிம் மக்கள் பார்த்திங்கன்னா அந்த திபெத்தியன் வஜ்ராயனா புத்திசத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த வகை புத்திசம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான அந்த தாந்திரிக் ரிச்சுவல்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த கொஞ்சாங் மொனஸ்ட்ரி பார்த்திங்கன்னா 1981 டிங்கே கொஞ்சான் ரிம்போச்சின்றவர் தான் உருவாக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து 6600 ஃபீட்டுக்கு மேலே தான் இந்த கொஞ்சாங் மொனாஸ்ட்ரி இருக்குது. மொனாஸ்ட்ரி பற்றி நிறைய சொல்லியாச்சு, வாங்க உள்ளே போய் பார்ப்போம்.
இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த புத்த மதத்தில் ப்ரேயர் வீல்னு சொல்லுவாங்க. இந்த வீலில் பார்த்திங்கன்னா நிறைய மந்திர எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கும். நாம் இதை சுத்த நம்மளுடைய அந்த கெட்ட கர்மாக்கள்லாம் அழிஞ்சு நன்மை உண்டாகுன்றது ஒரு நம்பிக்கை. அடுத்து இந்த கேங்டாக்ல இருக்கிற ஃபேமஸ் வாட்டர் ஃபால்ஸ் தான் பக்தாங் வாட்டர் ஃபால்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ட்ரை சீசனில் போனதால் இந்த ஃபால்ஸ்லேயும் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பட் தண்ணி நல்லா வர டைமில் இந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த பக்தாங் ஃபால்ஸ் வந்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற கடையில் நீங்கள் அந்த சிக்கிமோட பாரம்பரிய உடை அணிஞ்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தில் நான் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன். ஆனால் அன்றைக்கி என்னமோ அதை போட்டு பார்த்து ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணிச்சு எனக்கு. ஸோ அடுத்து நான் போன இடம் பார்த்தீங்கன்னா இந்த கேங்டாக் பக்கத்தில் இருக்கிற டியோரலின்ற இடத்துல இருக்கிற நம்யால் இன்ஸ்டியூட் ஆஃப் டிபிட்டாலஜி. திபெத்தியன் புத்திசத்தை பற்றி படித்து தெரிஞ்சுக்க ஒரு முக்கியமான ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக தான் இந்த இன்ஸ்டியூட் இருக்குது. இப்போது சாயங்காலம் 6 மணி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுத்து அந்த கேங்டாக்லுக்கு அந்த ஃபேமஸ் ரோப் கார் ரைடுக்கு தான் வந்திருக்கேன். இந்த ரோப் கார் ரைடு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கும், சாயங்காலம் 5 மணிக்கு வரை இந்த ரோப் கார் ரைடு இருக்குது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வர்ற இந்த ரோப் கார் ரைடு பார்த்தீங்கன்னா டியோரலி மார்க்கெட் இடத்துல ஸ்டார்ட் ஆகிட்டு டஸ்லீம் செக்ரட்டரி வரை போகுது. மொத்த கேங்டாக் சிட்டியே இந்த ரோப் கார்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. கேங்டாக்ல வீடுங்கள்லாம் அந்த டாப் ஆங்கிலேருந்து பார்க்கும்போது அந்த டெரஸ் எல்லாம் கலராக இருக்கிறது பார்க்குறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ அந்த டஸ்லீம் செக்ரட்டரியேட் பாயிண்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ இதுலேருந்து ரிட்டர்ன் அந்த டியோரலி மார்க்கெட்டுக்கு நாங்கள் திருப்பி போகணும். நான் கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட் ரோப் கார் எடுத்ததால் நான் போன டைமில் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக தான் இருந்தது. ஒருவேளை மத்தியானம் நல்ல வெளிச்சமான டைமில் பார்த்துருந்தா ஒரு வேறு வியூவில் இந்த ரோப் கார்லேருந்து அந்த கேங்டாக் சிட்டியை நான் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த டேயோட லாஸ்ட் ஸ்பாட்டு கேங்டாக்ல இருக்கிற அந்த ஃபேமஸ் எம்ஜி மார்க் தான் இப்போ நான் வந்திருக்கேன். இந்த எம்ஜி மார்க் தான் என்னுடைய வீடியோவில் ஸ்டார்டிங் நான் காட்டியிருந்தேன். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு நிமிஷம் நீங்கள் இது இந்தியா தானே நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த எம்ஜி மார்க். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1975 வரை சிக்கிம் ஒரு தனி நாடாக தான் இருந்திருக்கு. அதுவரை மன்னராட்சியாக இருந்த சிக்கிமில் மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சி ஏற்பட்டு பின் ஒரு வாக்கெடுப்பில் மக்கள் இந்தியாவோட சேரணும்னு விருப்பம் தெரிவித்தாங்க. அதன்படி 1975 ஏப்ரல் 26க்கு சிக்கிம் இந்தியாவுடைய 22வது மாநிலமாக சேர்ந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எம்ஜி மார்க் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஸ்பிட் ஃப்ரீ, லிட்டர் ஃப்ரீ, ஸ்மோக் ஃப்ரீ ஜோன். இப்படி ஒரு டிசிப்ளின் இங்கே இருக்கிறதுனால தான் இந்த மார்க் பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எம்ஜி மார்க் சுற்றி பார்த்ததுக்கு அப்புறம் நாங்கள் கேங்டாக்ல புக் பண்ண ஹோட்டலுக்கு தங்க வந்துட்டோம். ஹோட்டலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ தாந்திரிக் புத்தர் கோயில் மாதிரி இருக்குது. ஸோ நைட் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் சென்னைக்கு ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆன் த வே பர்டாங் என்ற இடத்துல இருக்கிற ஒரு தோசா பாயிண்ட் ஹோட்டலுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஆர்மியோட பிளாக் கேட்ஸ் டிவிஷன் தான் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஆர்மி மெயின்டைன் பண்ணுற கோவிலும் பார்த்தாச்சு, இப்போ ரெஸ்டாரண்ட்டும் பார்த்தாச்சு. ஆனால் அதை விட முக்கியமான அதிசயம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி இருந்த அந்த டீ ஸ்டார் ரிவர் தான். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஹோட்டலுக்கு பின்னாடி இவ்வளோ அழகான ஒரு ரிவர் இருக்குன்றது. இந்த டீ ஸ்டார் ரிவர் பார்த்தீங்கன்னா ஹிமாலயத்தில் ஒரிஜினல் ஆகிட்டு சிக்கிம் வழியாக வந்துட்டுருக்கு. ரிவருக்கு அந்த பக்கம் பாறைக்கு நடுவில் ஏதோ அசைவை பார்த்து ஜூம் பண்ணி பார்த்தப்போ அங்கே ஒரு பையன் நிற்கிறத பார்த்தேன். அவன் எதுக்கு நிற்கிறான்னு தெரில. பட் என்னுடைய கேமராவோட ஜூம் செக் பண்ணுறதுக்கு எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து நாங்கள் நேராக பாக்டோகரா ஏர்போர்ட் போய் அங்கேருந்து சென்னை கிளம்ப போகிறோம். சிக்கிம் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாக்டோகரா ஏர்போர்ட் வந்து அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி சிக்கிம் வரணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிக்கிம் மொத்தமும் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி நார்த் சிக்கிம்ன்றது கிட்டத்தட்ட சுவிட்சர்லாண்டுக்கு ஈக்குவலான இடம் தான். பட் இந்த ட்ரிப்பில் என்னால் ஃபுல் சிக்கிமும் பார்க்க முடியல. பட் அதுக்காக செப்பரேட் பிளான் பண்ணி ஒரு நாள் வர வேண்டியிருக்கும். நீங்களும் உங்கள் ட்ராவல் பிளானில் கண்டிப்பாக சிக்கிம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்தியாவுக்குள்ளே ஒரு ஃபாரின் கண்ட்ரினா என்னை பொறுத்தவரை அது சிக்கிம் தான்.